நல்லா இருக்கும்னு சார் நினைக்கிறேன் கேட்டிங்கன்னா, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வியில் வந்து எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும், ஆட்டம் வந்து உண்மையில் எப்படி இருக்குது. நமக்கு இப்போ பல நேரத்தில் இப்போ ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கப்படுது, நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், எலக்ட்ரான் சுற்றி வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம சொல்கிறோம். ஆனால் ரியாலிட்டி அப்படி இல்லை. இட் இஸ் ஹைலி காம்ப்ளெக்ஸ். அதனுடைய இயக்கம், ரைட், அதை பற்றி நிறைய விஞ்ஞானிகள் அந்த நேரத்தில் ஆராய்ச்சி பண்ணாங்க. ரைட், ஆராய்ச்சி பண்ணதில் மிக முக்கியமான சில விஞ்ஞானிகளோட பேர் சொல்கிறேன். டால்டன், ரைட், தென் அவகட்ரோ, டால்டன், அவகட்ரோ, தென் ஐ கேன் டெல் ஜே தாம்சன், அவகட்ரோ, ஜே தாம்சன், தென் ரூதர்ஃபோர்ட். இவங்க எல்லாருமே ஒரு அணுனா என்ன, எது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள் அப்படிங்கிற ஆராய்ச்சி வந்து பண்ணுறாங்க. அதில் டால்டன் என்ன நினைக்கிறாருன்னா, ஆட்டமை வந்து இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, நம்ம பிரேக் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அது பிரேக் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே வேறு பார்ட்டிகல், தட் இஸ் தி ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல், ரைட், அப்படின்ற மாதிரி அவர் ப்ரொபோஸ் பண்ணுறாரு. அது தவறுன்னு நிறுவனம் ஆயிடுச்சு. யாரோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கேட்டிங்கன்னா, ஜே தாம்சனோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக. ஜே தாம்சன் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிடுறாரு. ரைட், எலக்ட்ரானை கண்டுபிடிச்சதுனால அப்போ ஆட்டம்குள்ள ஒரு பொருள் இருக்கு, அது எலக்ட்ரான். அப்போ ஆட்டம் இன்டிவிசிபிள் இல்லை, இட் இஸ் மேட் ஆஃப் சம் அதர் பார்ட்டிகல். இன்னொரு பொருள்கள் தான் ஆட்டம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ டால்டனுடைய கருத்து தப்பு. அப்போ இதை பற்றி ஆராய்ச்சி நடக்குது. தென் ரூதர்ஃபோர்டுடைய இதெல்லாம் அடுத்த சாப்டரில் படிப்போம். ரூதர்ஃபோர்டுடைய ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் அவர் என்ன செய்வார், கோல்டன் லீஃபில் வந்து ஹிட் பண்ணுவார். ஹிட் பண்ணால் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, அவர் நினைத்ததுக்கு மாறா ஜே தாம்சனுடைய மாடல் உண்மையாக இருந்தால் எல்லாம் அது வாட்டுக்குள்ளே போயிடணும். அப்படி நடக்கலை. என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறைய ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அதை பெனிட்ரேட் பண்ணி போயிடுது. ஆனால் சில ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஏதோ என்ன சொல்கிறது, கிரிக்கெட் பேட்டை வச்சு திருப்பி அடித்தா எப்படி வரும் அந்த வேகத்தில் ரிட்டர்ன் ஆகுது, சில பார்ட்டிக்கல் மட்டும். அப்போ என்ன ரூதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சிடறாருன்னா, நம்ம நினச்சது தப்பு, சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். இது வருது, சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கணும். அப்போ அவர் ஒரு மாடல் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதான் இந்த மாடல், நியூக்ளியஸ் இப்படி இருக்கணும், நியூக்ளியஸை எலக்ட்ரான் சுற்றி வரணும் இப்படின்ற மாடல் ப்ரப்போஸ் பண்ண உடனே இந்த எலக்ட்ரான் அப்போ சுற்றி தானே வருது. எலக்ட்ரான் சுற்றி வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, அது மேலே என்ன இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், சென்ட்ரல் ஃபோர்ஸ். நம்ம கிராவிடேஷனில் படிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம சென்ட்ரல் ஃபோர்ஸ் இருக்கும். சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் கொடுக்கும். நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரான், எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது. எலக்ட்ரிக் சார்ஜ் சுற்றும் பொழுது நம்மளுக்கு தெரியும் எப்பயுமே கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்குது. ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும், எனர்ஜியை எமிட் பண்ணும். அதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுடைய பேசிக் பிரின்சிபல், மேக்ஸ்வெல்ஸ் தியரி அதான் சொல்லுது. அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அது எமிட் பண்ணுச்சுன்னா அதனுடைய எனர்ஜி குறையும். எனர்ஜி குறைஞ்சுன்னா அதனுடைய ரேடியஸில் ஒரு டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இட் மீன்ஸ் அது ஸ்பைரல் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அது மாதிரி என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், எலக்ட்ரான் வந்து ஸ்பைரல் ஆகும். ஸ்பைரல் ஆகி விழுந்துடும். அப்போ உலகம், அறிவியல் உலகம் ஒரு இடியாப்ப சிக்கலில் வந்து மாட்டிருச்சு. இப்போ என்ன செய்கிறது, எது சரி, யார் சொல்கிறது கரெக்டு, எப்படி புரிஞ்சுக்கிறது, ஆட்டம் அப்போ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, இது உண்மையாக இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே இருக்கணும், உலகமே இருக்க முடியாது. ஆனால் இட் இஸ் தேர், நம்ம பார்க்குறோம், அழியாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் தான் நீல்ஸ் போர் என்ன சொல்கிறார், இப்படி இல்லைங்க, இப்படிலாம் சுற்றி வராது, இந்த மேக்ஸ்வெல்லோட தியரியை நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி 2 ப்ரொப்போசல் சொல்கிறாரு. அதில் முக்கியமான ப்ரொப்போசல் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டம் இருக்குன்னா எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டில் இருக்க முடியாது, பர்டிகுலர் ஆர்பிட்டில் தான் இருக்க முடியும். 1. 2வது, அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் இவ்வளவு தான் இருக்க முடியும், இத்தனை மடங்காத்தான் இருக்க முடியும் இப்படின்னு 2 ப்ரொப்போசல் சொல்கிறார். அப்போ அது ஏன் அப்படிங்கிற கேள்வி உண்டாகுது. அந்த கேள்விக்கு பதிலாக தான் இந்த லூயி டி பிராய் தன்னுடைய ரிசர்ச் ஆரம்பிக்கிறார் பிள்ளைங்களா. அப்போ அந்த கேள்வி வரும்போது நம்ம புத்தகத்தை அது இல்லை, எக்ஸாமில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் புரியாமல் நம்ம விஞ்ஞானிகள் ஆக முடியாது. அவருடைய கருத்து என்னென்னா, அப்போ எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சர் இருக்கணும், ரைட், எப்படி லைட்டுக்கு பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்கோ, ஒளிக்கு துகளுடைய பண்பு இருக்கோ, ரைட், அதே மாதிரி பொருளுக்கு கண்டிப்பாக வேவுடைய பண்பு இருக்கணும் இப்படின்னு ஒரு பெரிய ரிசர்ச்சை வந்து பிகின் பண்ணுறாரு. உலகத்தை மாற்றின மிக முக்கியமான ரிசர்ச்சில் இவருடைய ரிசர்ச்சும் ஒன்று. ஏன் அப்படி அவர் யோசிக்கிறார், அந்த அடிப்படையை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நியூக்ளியஸ் இருக்குன்னா ஏன் ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் மட்டும்தான் வேவ் நேச்சர் இருந்தால் அதை அழகாக பூர்த்தியாக முடியும். திருப்பி எந்த இடத்துல ஆரம்பிச்சோ அந்த இடத்துக்கே வர முடியும். சரியா? அப்போ இது நடக்கணும்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் வேவ் கேரக்டர் இருக்கணும்.
இல்லாட்டி முரண்பாடாக போயிடும். உங்களுக்கு புரியுதுங்களா? இதை வச்சு தான் அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். இதுக்கு அவர் ஐன்ஸ்டைனுடைய ஈக்குவேஷன் எடுக்கிறார். ஐன்ஸ்டைனுடைய ஃபேமஸ் ஈக்குவேஷன் இது. அஃப்கோர்ஸ் இதை நம்ம டெரைவ் பண்ண முடியாது, ரைட்? இது வந்து அவரோட ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் அவர் டெவலப் பண்ணுற ஈக்குவேஷன், எனர்ஜி சம்மந்தப்பட்ட ஈக்குவேஷன். என்ன அது சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, E ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு m ஸ்கொயர் இன்டூ c பவர் 4 ப்ளஸ் p ஸ்கொயர் c ஸ்கொயர். சிங்கிறது வெலாசிட்டி, பிங்கிறது மொமெண்டம், m நாட்டுங்கிறது ரெஸ்ட் மாஸ். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும், சாரி பிள்ளைங்களா, ஃபோட்டானை பொறுத்த வரைக்கும், ஒளியை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ரெஸ்பான்ஸ் 0. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் போயிடும் லைட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ E ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஆயிரும். ஸோ இதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈயை வந்து ஹெச் நியூ நம்மளுக்கு தெரியும், அதை நீங்கள் பிளக்இன் பண்ணலாம். அதே மாதிரி சி இஸ் ஈக்குவல் டு லாம்டா நியூ ஸ்கொயர், லாம்டா நியூ அது ஸ்கொயரான ஸ்கொயர் ஆக்கிடலாம். ஸோ இது ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. So lambda square is equal to h square by p square, lambda is equal to h by p. So எந்த மெட்டீரியலாக இருந்தாலும், எந்த மெட்டீரியல் அவங்க சொல்லலை, லைட்டுக்கு இப்போதைக்கு நம்ம வெளிச்சத்தை பற்றி பேசுவோம். ஸோ லைட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வேவ் லென்த் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிங்கன்னா h by p இருக்குது. இல்லாட்டி இப்படி சொல்லலாம், அதனுடைய மொமெண்டம் எவ்வளவாக இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா h by லாம்டாவாக தான் இருக்க முடியும். லைட்டுக்கு மொமெண்டம் இருக்குது, லைட்டுக்கு மொமெண்டம் இருக்குது, அதுக்கு மாஸே இல்லை, ஆனால் மொமெண்டம் இருக்குது. இப்படிப்பட்ட எக்ஸ்பிரஷன் வந்த உடனே லூயி டிப்ரே என்ன சொல்கிறாரு, இது வந்து லைட்டுக்கு மட்டும் பொருத்தமான எக்ஸ்பிரஷனாக இருக்க முடியாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல் பாடிக்கும் இது பொருந்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ரிசர்ச் சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்? எலக்ட்ரானை வந்து ரெண்டு பொட்டன்ஷியல் தர்றீங்க, திஸ் இஸ் நெகட்டிவ், திஸ் இஸ் பாசிட்டிவ். ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும், இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகும். நீங்கள் கொடுத்த எனர்ஜி என்ன ரொம்ப சிம்பிளாக கனெக்ட் பண்ணிடலாம். இதனுடைய சார்ஜோடைய எலக்ட்ரானுடைய சார்ஜ் E, நீங்கள் கொடுத்த வோல்டேஜ் V. வோல்டேஜ் என்ன அர்த்தம், ஒரு கூலும் சார்ஜ் மேலே எவ்வளோ எனர்ஜி கொடுத்தோம், அப்போ இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் மேலே எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருப்பீங்க, E இன்ட்டு V கொடுத்துருப்பீங்க. ஸோ இதனால இதுக்கு கைனடிக் எனர்ஜி கிடைக்குது. அந்த கைனடிக் எனர்ஜி V, தட் இஸ் அதனுடைய வெலாசிட்டி V ஆயிடுச்சுன்னா, திஸ் EV இஸ் ஈக்குவல் டு ½ mv ஸ்கொயர். இதிலிருந்து வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். எதனுடைய வெலாசிட்டியை, இந்த ஆக்சிலரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரானுடைய வெலாசிட்டியை. பிள்ளைகளுக்கு உடனே தோணும், இது என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம், இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா அவ்வளவுமே கேத்தோட் ரே டியூப்பில் நடக்குது. இந்த ரிசர்ச் எல்லாமே அடிப்படையில் கேத்தோட் ரே டியூப்பில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரைட்? பின்னாடி வாய்ப்பு இருந்தால் சார் கேத்தோட் ரே டியூப்போட உண்மையான படம் எப்படி இருக்குது, அதில் என்ன பண்ணுறாங்கன்றதை விவரிக்கிறேன். பட் அதுக்காக தான் சொல்கிறேன், இது வந்து கேத்தோட் ரே டியூப்பில் நடக்குது, ரைட்? கேத்தோட் ரே டியூப்பில் நம்ம வந்து என்ன செய்வோம், ஒரு பக்கம் எலக்ட்ரானை எமிட் பண்ணி நம்ம என்ன செய்வோம், ஹை வோல்டேஜ் கொடுத்து அதை என்ன செய்வோம், ஆக்சலரேட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வெலாசிட்டி என்னவா மாறிடுச்சு, V இஸ் ஈக்குவல் டு ரைட் 2ev டிவைடட் பை m. அப்போ நமக்கு தெரியும் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை பிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச ரிலேஷன். இதில் கொண்டு போய் இந்த வெலாசிட்டியை பிளக்இன் பண்ணுறோம், ஏன்னா p இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு v, சரியா? ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h டிவைடட் பை m இன்ட்டு v. வியோட வீக் இந்த வேல்யூவை பிளக்இன் பண்ணுறோம். ஸோ m உள்ளே போச்சுன்னா m ஸ்கொயர் m கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ரிலேஷன் கிடைக்குது. இதை வந்து எப்படி எழுதுவோம், அங்கே எழுதிடுமா, லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை √2eVm. இது ஒரு மிக 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 முக்கியமான ரிலேஷன். இதுக்கு என்ன அர்த்தம், எலக்ட்ரானை விங்கிற வோல்டேஜ் கொடுத்து நம்ம ஆக்சலரேட் பண்ணோம்னா அதனுடைய வேவ் லென்த்து லாம்டாவாக தான் இருக்கும். எலக்ட்ரானுக்கு வேவ் லென்த் இருக்குது. அப்போ எலக்ட்ரானோட இயக்கம் ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை, அது ஒரு வேவ் தன்மையோடு தான் இயங்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. தென் E இன்ட்டு விங்கிறது நம்ம கொடுத்த எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி தானே. ஸோ நம்ம என்ன செய்யலாம், லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை கேஇ. இந்த ஈவிக்கு பதில் என்ன செஞ்சிடலாம், உங்கள் புக்கில் கேன்னு போட்டிருக்காங்க, கேஓ. நான் வசதிக்காக கைனடிக் எனர்ஜி கேஇ போட்டிருக்கேன். ஸோ இந்த ரிலேஷன் கிடைக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா, இதில் எல்லா வேல்யூ நீங்கள் பிளக்இன் பண்ணலாம், ரைட்? ஹெச்சோட வேல்யூ இது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.626 into 10 to the power minus 34. 2ஓட வேல்யூ 2 தான். யூவோட வேல்யூ 1.6 into 10 to the power minus 9. எலக்ட்ரானோட மாஸ் 9.11 into 10 to the power minus 31. இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் ரிலேஷன் கிடைக்கிது பிள்ளைங்களா. இதை பார்த்துக்கோங்க, லாம்டா இஸ் ஈக்குவல் டு 12.27 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் டிவைடட் பை √v. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்தோ, நம்ம கையில் என்ன எபிலிட்டி கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வசதிக்காக நம்ம புக்லையும் கொடுத்து காமிச்சிருக்காங்க. என்ன காமிச்சிருக்காங்க, நீங்கள் வோல்டேஜ் 100 வோல்ட் கொடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ணுறீங்க. அப்போ லாம்டா என்னவாகும் கேட்டிங்கன்னா, 100க்கு ரூட் எடுத்தால் 10, 12.27 டிவைட் பை 10 1.227. அப்போ 1.227 ஆங்ஸ்ட்ராங் யூனிட் அதனுடைய வேவ் லென்த்.
இதுதான் அவருடைய கான்செப்ட். அப்போ கேள்வி வருது, அப்போ பூமி இயங்குது, பூமிக்கு வேவ் லென்த் இருக்கா? இருக்குது. நான் ஒரு பாலை தூக்கி போடுறேன், நான் நினைக்கிறேன் ஸ்ட்ரெயிட் லைனில் போகுதுன்னு நினைக்கிறேன், போதா? இல்லை, அதுக்கு வேவ் கரெக்டர் இருக்குது. எல்லாத்துக்கும் வேவ் கரெக்டர் இருக்குது. இந்த கரெக்டரை பயன்படுத்தி தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லாம் ஒர்க் பண்ணுது. நம்ம அடுத்து படிப்போம். ரைட், எல்லாம் இருக்குது. ஏன் ஏன் நம்ம கவனத்துக்கு வரல? ஏன் கவனத்துக்கு வரலைன்னா அதனுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. வேவ் லென்த்தின் அளவு இட் இஸ் வெரி ஸ்மால். இந்த வேல்யூவே பாருங்கள், 1.227 ஆங்ஸ்ட்ராங், வெரி ஸ்மால் வேல்யூ. அதனால நம்ம நோட்டீஸ் பண்ண முடியலை. ஆனால் உலகத்தில் எல்லா பொருள்களுக்கும் என்ன இருக்குது? வேவ் லென்த் இருக்குது. அப்போ இனிமே நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, பார்ட்டிக்கிள்னு நம்ம சொன்னாலும், எனர்ஜின்னு சொன்னாலும், இல்லை வேவ் அப்படின்னு சொன்னாலும், கார்பஸ்கிள்னு சொன்னாலும், இது எல்லாத்துடைய அர்த்தமும் எல்லாம் ஒன்றாக கலந்து உலகம் சொன்னால் அது எதால் ஆனது தான்? இட் இஸ் மேட் ஆஃப் மேட்டர். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். மேட்டர் சில நேரத்தில் பொருளாக வெளிப்படுது, சில நேரத்தில் ஆற்றலாக வெளிப்படுது. தண்ணியிலேருந்து குழாய் திரியுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கும்போது தண்ணி தாரையாக கீழே விடும், தண்ணி நீர் தாரையாக வரும். ஆனால் அதே தண்ணியை நெருங்கி போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே H2O, அதுக்கு ஒரு மாலிக்குளுடைய குணமும் இருக்கும், பார்ட்டிக்குளுடைய குணமும் இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவுமே இது வரைக்கும் எனர்ஜி வேற, மாஸ் வேற அப்படி நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை கோட்பாடு மாறி எல்லாமே மேட்டர் தான். அதுக்கு வேவ் நேச்சரும் இருக்கும், பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்கும். எந்த இடத்துல எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கணும் அப்படிங்கிறத